ஒரு கப்பு வேர்க்கடலை இருந்தால் போதும். 20-25 முறுக்குக்கு வந்து செய்யலாம். இந்த பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி வந்து மாவு எடுத்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி மாவு தான் இது. வந்து பேக்கெட் அரிசி மாவு. நம்ம வேணால் அரிசி வந்து காய போட்டு கூட அரிசி எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எப்போ ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பீனட்டு, அதாவது வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு வந்து பூண்டு சேர்த்துக்கணும். ஸோ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பல்லா சேர்த்துருக்கேன். நான் 1/2 கப்பு வந்து பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டும் வேர்க்கடலையும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொரமொரன்னு இருக்கும். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிஸ்டர் கோல்டு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து பச்சரிசி மாவு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆயில் இருக்குது, குலோப் ஜாம் செஞ்சது. ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் இருந்தால் தப்பு இல்லை, அதனால் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ வந்து பெருங்காயம், அதுக்கப்புறம் ஓமம். ஓமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு கொலிக்க எடுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட, ஏன்னா காரம் வேணும், வேர்க்கடலை போடுறோம் இல்லையா. ஸோ அதனால் சால்ட்டு, வேணும்னா பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த பூண்டையும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து நம்ம வந்து இதில் வேர்க்கடலை ஃபைன் பேஸ்ட் அரைக்கிறதோட உரலில் வந்து இடிப்பாங்க. எங்கள் அம்மா அதை இடித்து அதை வந்து இது பண்ணுவாங்க, தனியாக எடுப்பாங்க, பவுடராக எடுப்பாங்க. ஸோ அந்த பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அதை இடிக்கிறதுக்கெல்லாம் டைமும் இல்லை. ஸோ நம்ம வந்து மிக்ஸி தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் தண்ணி ஊற்றி இப்போ வந்து மாவு வந்து பிசைஞ்சிட்டு உப்புலாம் காரெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டாமல் நம்மளுக்கு வரணும். பார்த்திங்கன்னா மாவு வந்து இப்படி இருக்கணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ வந்து முறுக்கு புளியுது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 கண் இருக்குதுல்ல, ஸோ இந்த மாதிரி நார்மல் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து மாவை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். ஃபுல் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து பெருசு இந்த மாதிரி, இது வந்து இதெல்லாம் செய்வாங்கள்ல ஜிலேபிலாம், ஸோ அந்த மாதிரி எடுத்துருக்கேன். இது வந்து இப்படி கவுத்து வச்சுக்கணும். கவுத்து வச்சுட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் டிப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கை வந்து பிழிய போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்று சேர்த்துக்கலாம். எனக்கு கேமரா மூஞ்சி நேரம் வர்றதுனால கொஞ்சம் அப்படி வந்து இதுவாகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அப்படின்னு வந்து இந்த 4 மட்டும் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எதுவும் நம்ம டச் பண்ண வேணாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா,
அது மட்டும் ஊற்றிட்டு இருக்குது. இப்போ அந்த முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. எங்கேயோ ஓடுதே இது வேறு ஏடாக்கு முடக்கா வந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அது குக் ஆகணும், சலசலப்பாடணும். மீடியமாக தான் போடணும். ஏன்னா கொடுக்கறது வந்து இவ்வளோ பெருசு கொடுத்தா 10 முறுக்கு கொடுத்தா கூட ஐயோ 10ஆன்னு கேட்பாங்க. ஏன்னா சின்னதாக 20 முறுக்கு கொடுத்தா கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதுக்காகவே தான் இப்போது இவ்வளோ பெருசெல்லாம் வேலைக்கு ஆகாது. 10 பாக்கெட் தான் வைக்கணும் அரிசி மாவு. ஸோ அதனாலே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஜல்லுகண்டு எடுத்து போட்டு எடுத்துடலாமா. ஸோ வந்து அந்த காலத்தெல்லாம் இதுக்கு பேர் கொடை கம்பி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ முறுக்கு எடுக்குன்னு தனியாக வந்துச்சு. அப்போல்லாம் கொடையில் இருக்கிறத உடச்சி எடுத்துகிட்டு வருவோம் நாங்கள் முறுக்கு செய்ய. புது கொடையாக இருக்கும். அட போடா முறுக்கு தீபாவளி தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வந்துடுறது. கொடை கம்மியாங்கன்னா அந்த எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ நல்லா இருக்கிற கொடையை பிச்சு எடுத்துன்னு வந்துட்டு அப்புறம் மழை பெய்யும் போது பூசை வாங்குறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம், கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். முறுக்கு வந்து ஃபைனலாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை முறுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வேர்க்கடலை முறுக்கு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஃபைனலாக வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம உடைச்சி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தூளாக வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். ரொம்ப கடன்னு இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் பொறன்னு இருக்கும் முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா. நான் வந்து ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக தான் செஞ்சுட்டேன். இப்போ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன். நான் ஊருக்கு கிளம்பல, சரி ஊருக்கு போகிறாங்க. ஸோ பஸ் ஸ்டாப்பில் வந்து போய் கொடுத்துட்டோம்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் பிரெட் அல்வா செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலாக பார்க்கலாம் வாங்க. காரம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சதில் முறுக்கு தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா காரமும் இருக்காது, மீடியமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டில் குலோப் ஜாமுன், குண்டு குலோப் ஜாமுன், அடுத்து பிரெட் அல்வா. ஸோ பிரெட் அல்வா ரொம்ப ஃபேவரட் இல்லையா. ஸோ என்னுடைய ஃபேவரட்டு பிரெட் அல்வா. அதுக்கப்புறம் ரசமலாய் செஞ்சுருக்கேன். ரசமலாய் வந்து ஷார்ட்ஸில் வந்துருக்கோம். ஸோ 2 பாக்கெட் பால் 2 பாக்கெட் தான் வந்து வாங்கினேன். 1 லிட்டர் பால் எடுத்தது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்தது. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு சரியாக போய்டும். இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசமலாய் வந்து சூப்பராக நல்லா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர் சிரப்பில் நல்லா வந்து சூப்பராக அப்செட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. நாங்கள் ஸ்வீட்டும் காரமும் இதுதான் செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஓட்டை வடை சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் செய்யலாமா டைம் இல்லை. ஸோ அதனால இது வரைக்கும் செஞ்சு ஊருக்கு கொடுத்து அனுப்பலான்றதுக்காக தான். ஸோ நீங்கள் கிட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வெக்கேஷன் லீவில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் லீவில் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் வந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஸ்கூல் படிக்கும்போது அந்த டிஃப்ரெஷனே இருக்கும் இல்லையா, அப்போ சாப்பிட்றதுக்குள்ள தோணாது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து கிட்ஸுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்மளா வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு 2 டேஸ் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ நம்ம வந்து பேக்கரியில் வாங்கினதை விட வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.